ஜிவி பிரகாஷ் அண்ட் சைந்தவி இவங்க 2 பேருமே விவாகரத்து பெற்று பிரிய போகிறத அனௌன்ஸ் பண்ணதுலேருந்து ஃபேன்ஸ் பலருக்குமே இந்த விஷயம் மிகப்பெரிய அதிர்ச்சியாக தான் இருந்தது. பட் ஆனால் இவங்க 2 பேரோட விவாகரத்து மனு சென்னை உயர்நீதிமன்றத்தில் நடந்துட்டுருக்கு. இருந்தாலும் விவாகரத்து வழக்கு ஒவ்வொரு முறையும் கோர்ட்டுக்கு வரும்போதும் 2 பேருமே ஒரே காரில் வந்துட்டு தான் போகிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இவங்க பிஸ்னஸ் வைஸாகவும் நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருந்துட்டுருக்காங்க. கான்சர்ட்டில் ஒன்றா பாட்டு பாடுறது, கம்போசிங் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் முன்னே இருந்து அதே பாண்டிங்கோட தான் இருக்காங்க. ஆனால் இவங்க 2 பேரும் இவ்வளோ நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருக்கும்போது எதுக்காக பிரியணும் அப்படின்ற காரணத்தை பல நேரங்களில் ஜிவி பிரகாஷ் கிட்ட எல்லாருமே கேட்டுட்டு தான் இருக்காங்க. பட் இதை பற்றி இன்னும் அஃபிஷியலாக தெரிய வரல. இருந்தாலும் முதல் முறையாக அவங்களுக்குள்ள என்ன மாதிரியான பாண்டிங் இருக்குது, எப்படி 2 பேர் இருக்காங்க உள்ளிட்ட பல விஷயங்களை ஜிவி பிரகாஷ் முதல் முறையாக ஓப்பன் அப் பண்ணியிருக்காரு. ஜிவி பிரகாஷ் இப்போ பிளாக்மெயில் அப்படின்ற படத்தில் நடித்து முடிச்சிருக்காரு. இந்த படம் வர ஆகஸ்ட் 1ஆம் தேதி தியேட்டரில் ரிலீஸ் ஆக இருக்கு. ஸோ இந்த படத்தோட ப்ரமோஷனுக்காக தான் ஒரு இன்டர்வியூவில் பேசியிருக்காரு. அப்போ அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நம்ம பற்றி தெரியாதவங்க யாரும் நமக்கு துரோகம் செய்யவே மாட்டாங்க. நம்ம மேலே உயிராக இருக்கவங்க, க்ளோஸாக இருக்கவங்க தான் நமக்கு எதிரியாக மாறி துரோகம் செய்வாங்க. அப்படி அவன் நமக்கு எதிரியாக மாறி துரோகம் செஞ்சுட்டா அப்படின்னா அது தாங்கிக்க முடியாத அளவுக்கு வலியாக இருக்கும், சேலஞ்ச் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அப்படி ஒரு விஷயத்தை தான் இந்த படத்தில் நாங்கள் பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ இதை தொடர்ந்து உங்கள் சொந்த லைஃப்பில் இந்த மாதிரி துரோகத்தை ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு கேட்கும்போது ஜிவி பிரகாஷ் என்ன சொல்லியிருக்காருன்னா, நம்ம இந்த உலகத்தில் இருக்கோம் அப்படின்னா கண்டிப்பாக பல துரோகத்தை நம்ம சந்திச்சு தான் கடந்து வந்திருப்போம். ஆனால் அந்த துரோகம் நம்ம உயிராக நினச்ச ஒருத்தர்கிட்ட இருந்து வரும்போது அது யார்கிட்ட வருது அப்படின்றத பொறுத்து தான் அந்த வழி நமக்கு இருக்கும். ஒரு கட்டத்துக்கு மேலே அதுவும் புரிஞ்சிட்டோம்னா நம்ம வாழ்க்கையில் அடுத்து என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு மூவ் ஆன் பண்ணி போக ஆரம்பிச்சிருவோம். இதுதான் வாழ்க்கையோட யதார்த்தம் அப்படின்ற மாதிரி ஜிவி பிரகாஷ் சொல்லியிருந்தாரு. அதை தொடர்ந்து சைந்தவியை பற்றி கேட்கும்போது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எனக்கும் சைந்தவிக்கும் ஒருத்தர் மேலே ஒருத்தர் நிறைய மரியாதை இருக்குது. நாங்கள் ஸ்கூல் டைம்ல இருந்தே பெஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் தான். அதே மாதிரி தொழில் ரீதியாக நல்ல நண்பர்களாக இருக்கோம். அவங்களுக்கு நிறைய டேலண்ட் இருக்குது, அவங்களுக்கான வாய்ப்பு அவங்கள தேடி வரும். ஸோ நாங்கள் எப்போவுமே தொழில் ரீதியாக நல்ல நண்பர்களாக இருப்போம். டேலண்ட்டுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் ரெஸ்பெக்ட் கொடுத்துப்போம். அதே போல் கோ பேரண்டிங்கும் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நல்ல ஒரு சோல்ஸாக நாங்கள் 2 பேரும் எப்போவுமே ஒன்றா தான் இருப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் 2 பேரும் பிரிஞ்சதுக்கு அப்புறமும் ஒன்றா சேர்ந்து ஒர்க் பண்ணுறோம். ஸோ இதனால் எங்களுக்குள்ளார எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஏன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் நாங்கள் நிறைய ரெஸ்பெக்ட் கொடுக்குறோம். அதனால் எங்களால் ஒர்க் பண்ண முடியுது. அது எல்லாத்தையும் தாண்டி பல வருஷங்களாக நாங்கள் நண்பர்களாக இருந்திருக்கோம். என்ன விஷயம் வேணால் மாறலாம், எங்களோட நட்பு அப்படின்றது மாறாது. ஸோ இதே நட்போடு நாங்கள் எப்போவுமே ஒன்றா ஒர்க் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு.